அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எங்களுடைய கருத்து களம் பகுதியில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் யுத்தம் தொடர்பான ஒரு சிறிய கருத்தை வழங்கலாம் என்று கருதி இன்றைய பதிவை தொடர்கிறோம். ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதுவரகம் ஈரானின் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டுள்ளது. பல அடுக்கு பாதுகாப்பையும் மீறி ஈரானின் சாஹித் வகை ட்ரோன்கள் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதுவரகத்தை தாக்கியதானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் பிரதான விநியோக மையமாக கருதப்படும் ஈரானின் கார்க் தீவிலுள்ள மிக முக்கியமான இராணுவ நிலைகளை தாங்கள் குண்டு வீசி தாக்கி அழித்துள்ளதாக அமெரிக்காவும் அறிவித்துள்ளது. இரண்டு தரப்பும் பரஸ்பரம் தாக்குதல்களை முன்னெடுத்து வரும் அதே நேரம் மிரட்டல் அறிக்கைகளையும் வெளியிடவும் தயங்குவதில்லை. இந்த யுத்தமானது 2வது வாரம் முடிவடைந்து 3வது வாரமும் தொடரும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் இருதரப்பின் போர் முனைப்புகளும் தீவிரமாகவே உள்ளது என்பதை அவதானிக்க முடிகிறது. எவ்வாறெனினும் அமெரிக்கா எண்ணியது போல ஈரான் ஒரு சாதாரணமான இராணுவ வலிமையை வளர்த்து வைத்திருக்கவில்லை என்பது தெளிவாக புலப்படுகிறது. ஈரானின் பதிலடிகள் மிக மோசமாக இருப்பதிலிருந்து ஈரானின் தற்போதைய ஏற்பாடுகள், அதாவது யுத்தத்திற்கான நீண்டகால ஏற்பாடுகள் எவ்வளவு துல்லியமானதாக இருந்திருக்கிறது என்பதை உலகம் அவதானித்து வருகிறது. சில ஆய்வாளர்களின் கருத்துப்படி அமெரிக்கா தற்போது ஆப்பிழுத்த குரங்கின் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது போல்தான் தெரிகிறது. ஏனென்றால் ஈரானை பணிய வைத்து விடுவோம், இல்லாவிட்டால் அழித்து விடுவோம் என்றெல்லாம் மிரட்டி கொண்டு யுத்தத்தை வீம்பாக ஆரம்பித்து அதனை நடத்தி வரும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பின்கதவு வழியாக சமாதான கதவை தட்டுவதாகவே அறிய முடிகிறது. உலகளாவிய பொருளாதார தளம்பல், வலிந்து ஏற்படுத்தப்பட்ட யுத்தத்தின் காரணமாக ஏற்பட்ட பாரிய அழிவுகள் மற்றும் உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் எதிர்ப்புகள் அனைத்தும் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்பின் தலையில் மேல் தான் விழுந்து வருகிறது என்பது கண்கூடு. வீரவசனம் பேசி யுத்தத்தை ஆரம்பித்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்புகள் அதே வீரவசனத்துடனேயே யுத்த களத்திலிருந்து தப்பிவிடுவதற்கான வழிகளையும் தேடுவதாகவே கருத முடிகிறது. இந்த நிலை உண்மையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இராணுவ வலிமை, பொருளாதார வலிமை ஆகியவற்றை ஒரு கேள்விக்குறியான கேலியாக்கிவிட்டுள்ளது என்பது சந்தேகமில்லை. அமெரிக்கா உலகில் உள்ள தனது செல்வாக்கை பயன்படுத்தி 3ஆம் உலக நாடுகளுக்கும் வழிகாட்டும் சக்தியாக மிளிர்ந்திருக்க வேண்டியது பொறுப்பாகவே இருந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் பெரும்பாலானவை 3ஆம் உலக நாடுகளின் மீதும், தன்னை விட வலிமை குறைந்த நாடுகளின் மீதும் மேலாதிக்கம் செலுத்தி அந்த நாடுகளின் வளங்களை சுரண்டுவதிலேயே அதிக கவனம் செலுத்தியதால் இன்றைய யுத்த களத்தில் அமெரிக்காவுடன் இணைந்து யுத்தம் செய்வதற்கு, அதாவது 1990ஆம் ஆண்டளவில் ஈராக் மீது நடத்தப்பட்ட போரின் போது இணைந்து நின்ற பல நேச நாடுகள் எதுவும் இப்போது அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானை தாக்குவதற்கு முன்வரவில்லை. அத்துடன் ஈரானை அவர்கள் தாக்கி நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கும் சக்திகள் வீணானது என்பதையும் உணர்ந்திருக்கிறார்கள் போல் தெரிகிறது. உலகில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி இவ்வாறான ஒரு வீணான யுத்தத்திற்குள் எந்த ஒரு புத்திசாலித்தனமான அரசுகளையும் ஈடுபட அனுமதிக்காது. ஆனால் இந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளும் ஈரானை அழித்து விட வேண்டும் அல்லது அதனுடைய இராணுவ வலிமையை குறைத்து நொறுக்கிவிட வேண்டும் என்ற ஒரு தவறான கணிப்பில் யுத்தத்தை ஆரம்பித்துவிட்டு விளைவுகளை எதிர்கொண்டு வருகிறார்கள் என்பது அனைத்து அரசியல்வாதிகளாலும் அவதானிக்கப்பட்டவாறே இருக்கின்றது. எது எப்படியோ சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற பழமொழி இப்போது ஈரானின் வெறித்தனமான தாக்குதலால் அல்லோலப்படும் உலகின் நிலையிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த யுத்தமானது ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் 2 தரப்பும் பரஸ்பரமான ஒரு புரிந்துணர்வு உடன்பாட்டின் மூலம் உலக அமைதியையும் உலக பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை கருத்தில் கொண்டு சமாதானமான முறையில் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தங்களுக்குரிய ஒரு தீர்வை நாட வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.